ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பர்சன் சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே வந்து நம்ம ஃபஸ்ட் பர்சன் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பர்சன் சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் பர்சன் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது ஃபஸ்ட் பர்சன் நம்ம பார்த்துருக்கோம், என்னையும் என்னை சார்ந்தவங்களை பற்றியும் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் ஆரோ நான் அப்படி போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், எனக்கு முன்னாடி, அதாவது இதை வந்து செகண்ட் பர்சனுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா முன்னிலை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது எனக்கு முன்னாடி, அதாவது நான் பேசுகிறத எனக்கு முன்னாடி நின்று கேட்குறீங்க, இல்லை நான் பேசுகிறதையோ இல்லை நான் எழுதுறதையோ உடனே அதை படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் பேசுகிறத உடனே கேட்குறவங்களா இருக்கட்டும். ஸோ ஓகேங்களா, டைரெக்டாக நான் பேசுகிறத கேட்குறவங்க, கவனிக்கிறவங்க யாரோ அவங்க செகண்ட் பர்சனில் வருவாங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் டைரெக்டாக யார் கேட்குறீங்க? நீங்கள். ஸோ ஓகேங்களா, அப்போ நீ இல்லை நீங்கள் அப்படின்னு வர அதுதான் வந்து செகண்ட் பர்சனுங்கிறது. ஸோ நான் பேசுகிறது டைரெக்டாக நீங்கள் யார் லிசன் பண்ணுறீங்க, கேட்குறீங்களோ அவங்க செகண்ட் பர்சனாக வருவீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். யூ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்குமே யூ தான் வரும். ஸோ இங்கிலீஷில் இப்போ தமிழ்லனா நீ அப்படின்னு வரும். ஒருத்தரை பற்றி சொல்கிறோன்னா நீன்னு வரும். அதே வந்து பன்மையில் பல பேர், இப்போ எனக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க இல்லையா, அப்போ நீங்கள் எல்லாருமே அப்படின்னு வரும்போது ப்ளூரலில் அதுக்குமே யூ தான் வரும். சரிங்களா, ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்தாலுமே யூ அப்படின்றது தான் வரும். இந்த வீடியோவை பல பேர் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே யூ அப்படின்னு தான் வரும். அதாவது யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து சொன்னாலும் யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தரை சொல்லும்போது. இதே இந்த வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் யூ தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து செகண்ட் பர்சன் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்னாலும் யூ தான், செகண்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்னாலும் யூ தான். ஸோ நான் என்னை சார்ந்தவங்களை பற்றி பேசும்போது ஃபஸ்ட் பர்சன், நான் வந்து உங்களை பற்றியோ இல்லை உங்களை சார்ந்தவங்க இல்லை உங்களோட பல பேரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதாங்க செகண்ட் பர்சனுங்கிறது. ஸோ என்னை சார்ந்தவங்களை பற்றி பேசுகிறது, இல்லைன்னா நான் பேசுகிறத டைரெக்டாக யார் கேட்டுட்ருக்கீங்களோ அவங்கள பற்றி சொல்லும்போது நான் வந்து யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸை நான் யூஸ் பண்ணுவேங்க. ஸோ சிங்குலர்னா யூ, ப்ளூரலுக்கும் யூ தான் நமக்கு வரும். ஓகே, இது புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா நான் என்னை பற்றி என்னை சார்ந்தவங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன்னாக்க ஐவி, செகண்ட் பர்சனில் இருந்ததுன்னா உங்களை சார்ந்தவங்களை பற்றியும் பேசுகிறேன்னா நான் சப்ஜெக்ட் வந்து யூ யூஸ் பண்ணணும். சிங்குலருக்கும் யூ தான் வரும், ப்ளூரலுக்கும் யூ தாங்க வரும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்குலரில் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யாரோ ஒருத்தரை பார்த்து நான் சொல்கிறேன், நீ அழகாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ இது வந்து ஒருத்தரை மட்டும் பார்த்து நான் சொல்கிறது, அதனால் இது வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்றது இது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். இது செகண்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்ன வருது, யூ ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நிறைய பேரை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 4-5 பேர் இல்லை 2 பேராவது இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். ஓகேங்களா, இதே வந்து இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஆர் அ டாக்டர், நீ ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ யூ ஆர் அ டாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நான் ஒருத்தரை பற்றி, ஓகேங்களா, ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். ஸோ யூ ஆர் அ டாக்டர், நீ ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து இது சிங்குலர் சப்ஜெக்டாக செகண்ட் பர்சன். இதை வந்து யூ ஆர் டான்சிங், நீங்கள் நடனமாடிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல அது என்னன்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ புரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம சப்ஜெக்ட் வந்து யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தரை சொன்னாலும் சரி இல்லை பல பேரை சொன்னாலும் சரி. ஸோ அது எங்கே டிஃபர் ஆகும்னா இங்கே நம்ம எதை வெர்பு இதாச்சு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூனா அது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் பர்சனை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.